ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்கின்றானோ அவன்தான் மக்கள் மனதிலே நிலைத்து இருப்பான். ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே, இவங்க ரெண்டு பேர் தான் போற்றி, மற்றதெல்லாம் யாரும் போட்டி கிடையாது. மற்றும் பலர், நான் கேட்குறேன், மற்றும் பலர் யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ பெரிய கட்சின்றது தெரியுமா? புரட்சி தலைவர் அவர்கள் பொற்கரங்களால் அமைக்கப்பட்ட ஆட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு டிஎம்கே இருக்கு அப்படின்னாலே அதுக்கும் காரணம் புரட்சி தலைவர் அவர்கள் மட்டுமே. கட்சி தெரியுமா? 10 வருஷம் புரட்சி தலைவருக்கு ஆட்சி கிட்ட நெருங்க முடியல டிஎம்கேவால். வீட்டுக்குள்ளே உட்கார வச்சார் புரட்சி தலைவர் அவர்கள், தெரியுமா உனக்கு? அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 10 வருஷம் தொடர்ச்சியாக டிஎம்கேவே இல்லாத மாதிரி ஆக்குனாங்க. எங்கேருந்து வந்தது? நீ முதல்ல டிவிக்கேனா என்ன? நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகலை, நீ ஏடிஎம்கே வந்து ஒதுக்கிடுவியா? ஏடிஎம்கே மற்றும் பலரா? ஓட்டு கேட்கும் போது விஜய் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை போட்டார், புரட்சி தலைவர் புகைப்படத்தை எடுத்து காமிச்சாரு, அப்புறம் ஜனநாயகம் படத்தில் வந்து சாட்டை எடுத்து வீசுறது, அந்த வசனங்கள் ஒரு தவறு செய்தால் இதெல்லாம் புரட்சி தலைவர்களுடைய வசனங்களும் டயலாக்கும் அவருடைய சிலைக்கு மாலை போட்டுறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, தம்பி வந்து பரவாயில்ல, புரட்சி தலைவருக்குலாம் நல்லா மரியாதை கொடுக்குறாரு, இவருக்கு தான்ப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு ஜெயித்த பிறகு ஒரு நாளாவது புரட்சி தலைவர் அவருடைய கல்லறைக்கு போயிட்டு நீங்கள் மலர் வளர் வச்சு கும்பிட்டு இருப்பீங்களா? சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து நான் பேசி ரொம்ப நாள் ஆகுது. சில வேலைகள் காரணமாக என்னால் வந்து நம்ம சேனலில் பேச முடியாமல் போச்சு. சரி, இன்றைக்கி கொஞ்சம் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி கோட் ஷூட்லாம் போட்டு வந்து நின்று ஒரு கெத்தாக அப்படி பேசலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போது அடிக்கிற வெயிலை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. கோட் ஷூட் போட்டேன்னு வச்சுங்க, உடம்பெல்லாம் பழுத்துரும், கொப்பளமாகிடும். எதுக்கு நமக்கு அந்த வெட்டி பந்தா? என்றைக்குமே வந்து சிம்பிள் சிட்டி தான் என்றைக்குமே நிரந்தரம். அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்று அவங்களுடைய ஆட்சி நடக்குது. அதுக்கு முதல் நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்ல எடுத்த உடனே அவர் முதல் வார்த்தை எப்படி தெரியுமா இருந்தது? இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. எப்படி? ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே, இப்படி சொல்லி தான் மக்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சார். அது எதற்காக அப்படின்ட்டு கொஞ்சமாக அதை சிந்திச்சு பார்த்தீங்களா? அதாவது வந்து என்னுடைய கருத்து, நல்லா நோட் பண்ணிங்க, என்னுடைய கருத்து என்னுடைய சிந்தனைக்கு வந்ததை தான் நான் பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து இதுதான் உண்மை, இதுதான் அப்படின்றத நான் பேசலை, என்னுடைய மனசில் தோணுறதை நான் பேசுகிறேன். ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே, இவங்க 2 பேர் தான் போற்றி, மற்றதெல்லாம் யாரும் போட்டி கிடையாது. மற்றும் பலர், நான் கேட்குறேன், மற்றும் பலர் யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ பெரிய கட்சின்றது தெரியுமா? புரட்சி தலைவர் அவர்கள் பொற்கரங்களால் அமைக்கப்பட்ட ஆட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு டிஎம்கே இருக்கு அப்படின்னாலே அதுக்கும் காரணம் புரட்சி தலைவர் அவர்கள் மட்டுமே. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது. புதுசாக வருது ஒரு கட்சி உள்ள அப்படின்னும் போது எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி தான் போட்டி. புதுசாக உள்ளே வந்துட்டு நடுவில் நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி அப்படியே ஏடிஎம்கே இல்லையா, ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? என்ன நடக்குது? டிவிகே டிஎம்கேனா அப்போ டிவிகே எங்கேருந்து வந்த? நீ எப்படி வந்த? நீ வந்து கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? புரட்சி தலைவர் பொற்காரங்களால் ஆரம்பித்த கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா? 10 வருஷம் புரட்சி தலைவருக்கு ஆட்சி கிட்ட நெருங்க முடியல டிஎம்கேவால். வீட்டுக்குள்ளே உட்கார வச்சார் புரட்சி தலைவர் அவர்கள், தெரியுமா உனக்கு? அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 10 வருஷம் தொடர்ச்சியாக டிஎம்கேவே இல்லாத மாதிரி ஆக்குனாங்க. எங்கேருந்து வந்தது? நீ முதல்ல டிவிக்கேனா என்ன? நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகலை, நீ ஏடிஎம்கே வந்து ஒதுக்கிடுவியா?
ஏடிஎம்கே மற்றும் பலரா? உங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 35%, புரட்சி தலைவருக்கு வந்து 32%, தளபதிக்கு வந்து 35%. பா, எம்ஜிஆரே மிஞ்சிட்டார். அடுத்த எம்ஜிஆர் கால் தூசியெல்லாம் வர முடியுமா? புரட்சி தலைவர்கள் 1977 130 சீட்டு தனி பெரும் கட்சியாக நின்னார். எப்படி? 130 சீட்டு. எத்தனை பர்சன்டேஜ்? 32%. இப்போ இவர் விஜய் அவர்கள் வந்து 35% வாங்கிட்டாரா. ஆனால் வந்து தனி பெரும்பான்மை கட்சி அமைக்க முடியல. ஏன்னா 107 சீட்டு தானே இவங்க வின் பண்ணியிருக்காங்க. 107 சீட்டில் டிஎம்கே யாருக்கு போட்டின்னு சொன்னாங்க? டிஎம்கே அவங்க கூட்டணி கட்சிங்களோட அந்த சீட்டுகளை வாங்கி இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ திண்டாட்டம், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? உங்களால் ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா? இப்போ அவங்க தயவில் நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்க. புரட்சி தலைவர் அவர்கள் 1977 32% எடுத்தாருன்னா தனி பெரும்பான்மை கட்சியாக 130 சீட்டு வின் பண்ணாருங்க. 130 சீட்டு வின் பண்ணார். கூட்டணி கட்சிகளோட 144 சீட்டு வின் பண்ணியிருக்காரு புரட்சி தலைவர் அவர்கள். அப்போ மக்கள் தொகை வந்து 5 கோடி, இப்போ மக்கள் தொகை வந்து 8 கோடி. அப்போது ஓட்டு போடுற உரிமை இருந்த யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 வயசு வந்து 21 வயசு இருக்கணும் அப்போ ஓட்டு போடுறவங்களுக்கு. இப்போ வயசு வந்து 18 வயசு. விஜய் அவர்கள் வந்து எங்கள் எம்ஜிஆர், எங்கள் வருங்கால எம்ஜிஆர், சிஎம், அடுத்த எம்ஜிஆர். என்னையா இதெல்லாம்? என்ன யார் கூட போட்டி போடுறது? எல்லாம் புரட்சி தலைவர். ஒன்று கேட்குறேங்க, ஓட்டு கேட்கும் போது விஜய் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை போட்டார், புரட்சி தலைவர் புகைப்படத்தை எடுத்து காமிச்சார், அப்புறம் ஜனநாயகம் படத்தில் வந்து சாட்டை எடுத்து வீசுறது, அந்த வசனங்கள் ஒரு தவறு செய்தால் இதெல்லாம் புரட்சி தலைவருடைய வசனங்களும் டயலாக்கும் அவருடைய சிலைக்கு மாலை போட்டுறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தம்பி வந்து பரவாயில்ல, புரட்சி தலைவருக்குலாம் நல்லா மரியாதை கொடுக்குறாரு, இவருக்கு தான்ப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு ஜெயித்த பிறகு ஒரு நாளாவது புரட்சி தலைவர் அவருடைய கல்லறைக்கு போயிட்டு நீங்கள் மலர் வச்சு கும்பிட்டு இருப்பீங்களா? இல்லை அவருடைய சிலைக்கு போய் மாலை போட்டு வணக்கம் வச்சிங்களா? இல்லை அவர் வணங்குனீங்களா? எதையாவது ஒரு புகைப்படமாக தான் வச்சு வணங்குனீங்களா? எதுவுமே வணங்கலை. பார்த்துக்குங்க மக்களே, பார்த்துக்குங்க. இதுதான் டிவிகே தளபதி விஜய் அவர்களுடைய லட்சணம். இதுதான், பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, சினிமாவில் கேமரா முன்னாடி நடிப்பாங்க, கேமரா இல்லை மக்கள் முன்னாடி நடிக்கிறாரு விஜய் அவர்கள். அப்படி நடித்து ஓட்டு வாங்கிட்டாரு. இப்போ எம்ஜிஆர் தேவையில்லை அவருக்கு. எம்ஜிஆரும் தேவையில்லை, எம்ஜிஆர் பொற்காரங்களாக ஆரம்பித்த கட்சியும் தேவையில்லை அவருக்கு. அந்த கட்சியை ஒழிச்சிடணும். இதுதான் மெயின் ஃபோக்கஸாக வச்சுருக்காரு டிவிகே தலைவர் அவர்கள். நல்லா சிந்திங்க மக்களே, சிந்திங்க. நீங்கள் வந்து ஓட்டு போட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இனிமேலாவது அவங்களோட சுயரூபத்தை பார்த்துங்க. புரட்சி தலைவர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் சரி, யாராலும் சரி, எந்த காலத்தையும் அழிக்க முடியாது. புரட்சி தலைவர் அவர்களும் சரி, புரட்சி தலைவி அவர்களும் சொல்லியிருக்காங்க, 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்ட்டு. இவங்க சும்மா காத்தடிக்கிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க பாருங்க. வந்துட்டு போன உடனே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சிட முடியுமா? இப்போ அவங்க பிளான் பாருங்க. நீ வந்து யாரை எதிரின்னு சொல்றியோ அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு சால்வை போடுற, ஸ்டாலின் அவர்களுக்கு சால்வை போடுற, மரியாதை செலுத்துற, வணக்கம் வைக்கிற, காலில் போய் விழுற. அப்போ மக்கள் என்ன முட்டாளா? கேட்டால் மரியாதை நிமித்தம். எல்லா கட்சிக்காரங்களும் மரியாதை நிமித்தம். சீமான் அவர்கள், வைகோ அவர்கள் எல்லாம் மரியாதை நிமித்தம். நல்ல விஷயம்தான். மரியாதை நிமித்தமாக நீங்கள் போய் பார்க்குறீங்க. தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சது ஒரு மாதம் என்ன போய் பார்த்து வணங்குறீங்க. அது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களை ஏன் நீங்கள் போய் பார்க்கல? அப்போது எடப்பாடி அவர்களையும் பார்த்து நீங்கள் சால்வை போட்டு வணங்கியிருக்கணும்ல, ஏன் வணங்கலை? அப்போது உங்களுக்கு சுயநலம். புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த கட்சியை வந்து ஒழிச்சிடணும். இப்போ எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டே கட்சி தான் இருந்தது. இப்போ நம்ம உள்ள வந்து மக்கள் மனத்தில் ஏடிஎம்கே இல்லாத மாதிரி ஆக்கிடுவோம். அழிச்சிட்டா டிவிகே டிஎம்கே இது 2 தான் இருக்கும். இப்படி உருவாக்கிடலாம் மக்கள் மனசில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் போட்டு உருவாக்கியிருக்கீங்க. மக்கள் மனசை வந்து கலைக்கிறீங்க. இப்போது ஏடிஎம்கேல வந்து சிவி சண்முகம் அவங்க கும்பலில் போயிட்டு அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்த தகவல் கொடுத்து அவங்கள வந்து டிவிகேல உள்ளே இழுக்கிறீங்க. கட்சியே இல்லாமல் போட்டோம் ஏடிஎம்கே கட்சி இல்லாமல் போகட்டும் ஆக்கிறதுக்கு நீங்கள் யார்? தொண்டன் உருவாக்கின கட்சி அது. தொண்டர்கள் உருவாக்கின கட்சி. யாராலும் எந்த காலத்துலையும் எந்த நிமிஷத்துலையும் அழிக்க முடியாது. என்றைக்குமே 100 வருஷம் புரட்சி தலைவர்கள் சொன்ன மாதிரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். புரியுதுங்களா?
சும்மா வந்து அடுத்த எம்ஜிஆர் நான் தான், இனிமேல் ஏடிஎம்கே இல்லை, அழிச்சிடலாம், ஏடிஎம்கே ஒழிச்சிடலாம், ஏடிஎம்கே உடைய எம்எல்ஏ எல்லாம் தூக்கிடலாம், இதெல்லாம் வந்து கனவு காணாதீங்க. நீங்கள் தூக்குங்க, எவ்வளோ பேர் தூக்குங்க. என்னதான் நீங்கள் ஆட்களை தூக்குனாலும் மக்கள் பார்க்குறவங்கன்னா முட்டாளா? மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒரு நொடி பொழுதும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார்கள், அருமையாக சூப்பராக பேசுனாருங்க. நீங்கள் வெறும் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு அதில் காட்டுறதை விட்டுட்டு செயலில் காட்டுங்க அப்படின்னாரு, அருமையாக பேசினார். அதுதான் உண்மை. இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மாஃபியா கும்பல், டிவிகே தலைமையில் ஒரு மாஃபியா கும்பலை ரெடி பண்ணி சோசியல் மீடியாவுக்கு தனியாக அவங்கள விட்டு ஃபுல்லாக விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்டது எல்லா வீடியோவும் அதில் போஸ்ட் பண்ணி மற்றவங்களை தாக்குறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இப்படி இன்ஸ்டாகிராமில் விடுறாங்க ஆல் செட் பண்ணி. இதுதான் உண்மை. இது தகவல் நிறைய ஸ்ப்ரிட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இப்படி பண்ணி பண்ணி இவங்க மாசம் ஏற்றிக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், மக்களே சிந்திங்க சிந்திங்க. இவங்க வந்து போலியாக நாடகம் ஆடுறாங்க. என்னதான் இருந்தாலும் டிவிக்கேன்ற ஒரு கட்சி உள்ளே வந்துட்டாலும் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த கட்சி ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை யாராலும் எவனாலும் அழிக்க முடியாது. அதை மனசில் வச்சுக்கிங்க. என்றைக்குமே மக்கள் வந்து புரட்சி தலைவர் அவருடைய எண்ணம் தான். இவர் விஜய் அவர்கள் ஓட்டு கேட்கும் போது என்ன பண்ணாருங்க? புரட்சி தலைவர்களை காமிச்சு ஓட்டு கேட்டார். ரெண்டாவது விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டாரு, கேப்டன் அவர்களை. எங்கள் அண்ணன் கேப்டன் அப்படின்ட்டு அந்த ஓட்டு வாக்குகளில் பெறுறாரு. இப்படி நாலா பக்கமும் ஓட்டுக்காக ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி எல்லா பேரையும் இழுத்து அந்த ஓட்டு வங்கியை வந்து அவர் சேர்த்தார். அப்போ சேர்த்து கூட பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுங்க. இப்போ டிஎம்கே உடைய சப்போர்ட்டில் தான் அவர் நிற்கிறாரு. திண்டாட்டம் தான். இப்போ ஏடிஎம்கே ஆளுக்குன்னு பிரிச்சுட்டாரு. ஏடிஎம்கேல சிவி சண்முகம் இவங்க எல்லாரையும் வந்து ஏன் இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா செட் போகுது. திருமாவளவன் அவர்களை சந்திக்கும் போது ஒரு சோஃபா போகுது, அவர்களை பார்க்கும்போது ஒரு சோஃபா போகுது. என்ன நடக்குது? அந்த சோஃபாவில் என்ன இருக்குது? நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தான் பேசுகிறாங்க. புஷ்பா படத்தில் வந்து அந்த சோஃபா உள்ளே வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். அப்படி ஒரு கட்சிக்காரங்களுக்கு அனுப்பிச்சு அந்த புஷ்பா அவர்கள் வந்து காலி பண்ணுவார், எல்லாரையும் விலைக்கு வாங்குவார். இப்படி ஒரு சோஃபா அனுப்புறீங்க. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டாக கேட்டார். இந்த மாதிரி எதனால் ஏன் இப்படி பண்ணி? இப்போ கேட்டால் தூய சக்தி என்ன தூய சக்தி ஆயிடுச்சு? அம்மா ஆட்சி அவர்கள் வரும்போது ஒயின் ஷாப் வந்து 500 ஒயின் ஷாப்புகள் வந்து கடையை மூடினாங்க. நீங்கள் 700 ஒயின் ஷாப் வந்து நான் மூடிட்டோம் அப்படின்றீங்க. மொத்தமாக மூடுங்க, டோட்டலாக மூடுங்க. அப்போ நீங்கள் சாதனை புரியுங்க. ஒயின் ஷாப்பே இல்லாத நகரமாக மாற்றுங்க. காலை உணவு திட்டம் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்தார். காலை உணவு திட்டம் எங்கே நடக்குது? எங்கேயுமே இல்லையே. மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாய் தரேன். நீங்கள் இது வரைக்கும் யாருக்குமே வந்து சேரல. இப்போ பார்த்தா நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸில் வந்து மகளிர் உதவித்தொகை வந்து நாங்கள் போட்டுட்டோம், இப்போதைக்கு தற்சமயத்துக்கு 1000 ரூபா போட்டிருக்கோம் அப்படின்றீங்க. அதே கண்டினியூ பண்ணுறோன்ட்டு 1000 ரூபா கூட வரலையே. எப்படி இது? என்ன ஏமாற்று வேலை? ஓட்டு கேட்கும் போது சாதாரணமாக ஒரு ஷர்ட் போட்டு அப்படியே பரிதாபமாக கேட்குறது ஓட்டு கேட்கும் போது. அப்புறம் ஜெயிச்ச பிறகு கோட் ஷூட்டுன்னா எல்லாம் போட்டு ஒரு பந்தாவாக நம்ம தாண்டா கெத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் இருங்க, கோட் ஷூட் போட்டு இருங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. நாகரிகன்றது ஒன்று வேணும். அரசியல் கட்சி தலைவர் எல்லாரையும் பார்த்த நீங்கள் எடப்பாடி அவர்கள் அவருடைய வயசு என்ன, உங்கள் வயசு என்ன, அவர்களே போய் பார்த்துருக்கணும். ஆனால் பார்க்கல நீங்கள். அதுலேயும் உங்கள் சுயநலம் தெரியுது. ஆனால் உங்கள் மனசில் வச்சுக்கிங்க, மக்களே எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலையும் எவனாலையும் அழிக்க முடியாது. அந்த காலத்துலேயும் புதுசாக வருவானுங்க, புதுசாக சொல்லுவானுங்க. அவனுங்க இந்த காற்றுல போகிற மாதிரி புஷ்ஷுன்னு வருவானு, புஷ்ஷுன்னு காணாமல் போயிடுவானுங்க. அதனால் இவங்க என்ன தான் ஆட்டம் போட்டாலும் எப்படி பார்த்தாலும் அந்த 5 வருஷம்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 5 வருஷம்தான். அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த வேடிக்கை நம்ம இருந்து தான் பார்ப்போமே, என்ன தான் ஆட்சி நடத்துகிறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க. அந்த வேடிக்கை நம்மளும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.